Hello viewers, இனி நாம பார்க்க போறது One Piece episode 199. ஓபன் பண்ணா நம்ம உசோப்ப தான் காட்டுறாங்க. அவனோட ஒரே காமெடி. நேவி ஆளுங்க கண்ணுல படாம காட்டுக்குள்ள மறைஞ்சே திரியறாராமா. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ரோபின்ட்ட சொல்லுவான். அவன் இந்த இடத்த பத்தி மொத்த ஜாதகத்தையும் சொல்லுவா. ஏன்னா அவளாலதான் எங்க எப்படி வேணாலும் ஒட்டு கேட்க முடியுமே. இந்த இடத்தோட பேரு நவரோன். இந்த இடத்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நேவிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான யாராலையும் அசைக்க முடியாத ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் குவார்டர்ஸே ஐலாண்டோட சென்டர்ல தான் இருக்குது. அப்படின்னா அதை சுத்தி தண்ணி, அதுக்கப்புறம் ஐலாண்டு, அது வழியா தான் கடலுக்குள்ள போகணும். நம்ம ஆளுங்க ஹெட் குவார்டர்ஸ் சுத்தி இருக்கே தண்ணி, அங்கதான் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. இவ்வளவுதான் மேட்டர் தெரிஞ்சிருக்காமா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எல்லாம் கண்ட மேனிக்கு செல்ற மாதிரி சதறி போயிட்டாங்க. கப்பலும் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப என்ன இந்த கோட்டையை போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறியா? பழங்காலத்து விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பட்ட பாடலாம் உனக்கு பத்தாதான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா நம்ம எனிமீஸ் கூட தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்லுவா. அட சண்டாளி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். அவனுக்கு என்ன கவலைன்னா கோயிங் மேரிக்கு என்ன ஆச்சோ அதான் அவங்க கப்பலுக்கு. என்ன இங்க இருந்து பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. மேபி நேவில சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்லுவா. உசோப்புக்கு காண்டாவும் தொண்டையிலேயே ஏத்துவான். ஏன்னா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல இருக்கும் அவ எல்லாத்தையுமே கேஷுவலா தான் பேசுவா. இப்ப என்னன்னா உசோப்புக்கு தேவைப்படுற மாதிரி ஷிப்பையே கண்டுபிடிச்சாலும் எப்படி அசால்ட்டா எஸ்கேப் ஆகி போக முடியும்? அங்க என்ன ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்காங்க, ஓரம் போடான்னு தள்ளி விட்டு போக. பெரிய ஸ்ட்ராங்கான நேவி பேஸ், எக்கச்சக்க மெரைன் ஆளுங்க, ஆளுக்கு ஒரு அடி அடிச்சா போதும் அல்பாய்ஸ்லயே போய் சேர்ந்துடலாம். அதனால தரோவா நம்ம எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் எங்க இருந்து எஸ்கேப் ஆக ரூட்டை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவா. உசோப்புக்கு அவ சொல்ல உள்ள அள்ளுவிடும். அவ சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணும். ஆனா பையன் எப்பவுமே அவன் பில்டப்பை விட்டு கொடுக்க மாட்டானே. நான் ஒரு பைரட்டு, நேவி ஆளுல கண்டலாம் நான் ஒரு போதும் பயப்பட மாட்டேன். அதனால நான் இறங்கினேன்னா கலவரமாயிரும். நீயே பத்திரமா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வா. நான் இப்படி ஓரமா ஒளிஞ்சுக்கிறேன்னு எஸ்கேப் ஆவான். ஆனா டப்புன்னு ரோபின் காலை பிடிச்சு இழுத்துருவா. பர்த்தனை கீழே விழுவான். ஏமா ஏன் இந்த கொலவரின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு மரத்துல இருந்து கைய வர வச்சு அப்படியே மர ஷேப்புக்கே இழுத்து பிடிச்சுக்குவா. என்னடான்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட நேவி ஆளுங்க. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போதும் உசோப்ப கருவாடா வச்சு கசக்கி இருப்பாங்க. அட அவனுங்களாச்சும் உடனே போறானுங்களா? எப்படி இந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாம் இங்கதான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க. ஒருத்தனை விடாதீங்க, வச்சு வெளுத்து கட்டுங்க. ஜோராவே மாட்டிக்கிட்டான். மாத்தவங்க எல்லாம் ஏமாத்திரம் டம்மி பேசுங்க, வாட்ச் செஞ்சு விட்டுருவேன்னு பயங்கரமா ஒரு மெரைனால டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு போவான். உசோப்பால நம்ப முடியல, எது ஜோரோ மாட்டிட்டானான்னு செமையா ஷாக் ஆவான். ரோபினுக்கு இப்ப ஒரு மேட்டர் கிளியர் ஆயிருச்சு. என்னன்னா அவளுக்கு தெரிஞ்சு இவ்வளவு நேரம் அதை கோஸ்ட் ஷிப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஜோரோ மாட்டிட்டதுனால அது ஸ்டார் ஹேட் பைரட்ஸோட கப்பல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இப்ப எனிமிக்கு பைரட்ஸ் எல்லாம் இங்க சுத்தி ஒளிஞ்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். அதான் மெரைன் ஆளுங்களுக்கு. அதனால ஷிப்பை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு இப்போதைக்கு நம்ம உசர பத்தி தான் நம்ம கவலை பண்ணும். இல்லன்னா பெரிய சிக்கலாயிரும்பா. உசோப் அப்படியெல்லாம் விடுவானா? அதை பத்தி எல்லாம் ஐ டோன்ட் கேர். என்னோட உயிரை விட எனக்கு அந்த ஷிப்பு தான் முக்கியம். உப்பு தண்ணியில ஊற வச்சு அடிப்பானுங்க, ஓகேவான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் முடிய மூஞ்சுக்கு முன்னாடி வந்து மூதேவின்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் போறேன், உன்னை அப்புறமா மீட் பண்ற பாய்னு கிளம்பிடுவான். இந்த முட்டா பாயல வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் அப்படியே சுத்தி எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. ரோபினும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் விடாம அப்சர்வ் பண்ணுவா. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நிறைய கப்பல்லாம் டேமேஜ் ஆயிருக்கத பாப்பாளா. அதான் நேவி ஆளுகள்லாம் புயல்ல சிக்கி சின்ன பின்னமானானுங்கன்னு சொல்லி வந்தானுங்களே, அந்த கப்பல் தான். அதுல ஒரு கப்பல்ல இருந்து குடுமி போட்ட ஒரு கூமுட்டை ஒண்ணு வரும். வந்தவன் எவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கேன், நீ எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போக கூட ஒரு ஆள் வரல, வாட்டப்பிட்டின்னு அங்க இருக்க ஒரு மெரைனால கூப்பிட்டு நான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க கமாண்டரை மீட் பண்ணும். அதனால கமாண்டர் கிட்ட போய் இமீடியட்டா சொல்லி நீ எஸ்கார்ட் பண்ண யாராச்சும் ஆளை கூட்டு வர சொல்லுங்க, இல்லன்னா தொலைச்சிருமா. அதெல்லாம் ஓகே சார், என்ன விளக்கண்ண வேலைக்காண்டி இங்க வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நேக்கு கமாண்டர்ட்ட சொல்ல கொஞ்சம் ஈஷா இருக்குமா. ஆனா அவன் நான் பிரைவேட்டா தான் போய் சொல்லுவேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுமா. 2-3 டைம் கேட்டு பாப்பான். அவன் சொல்ற மாதிரி இல்ல, சாட்டு புட்டுன்னு ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறேன், நான் சொன்னதை அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்குவான். ஆனா அந்த மெரைனாலும் போற மாதிரி இல்ல. வாட்ச பார்த்துட்டு இந்த டைம்க்கு கமாண்டர் ஜொனாதன் சாப்பிட்டு இருப்பாரு, அப்படின்னா இந்நேரம் டைனிங் ஹால்ல தான் இருப்பாருன்னு சொல்லுவான். அதான் உனக்கே தெரியுது இல்ல, அப்புறமே நீங்க காஞ்சி போன காக்கா மாதிரி நிக்கிற, போய் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. why are you torturing me ன்னு கேட்பான். சார் பிரான்ச் 8ஓட மோட்டோவே என்னன்னு உங்களுக்கு தெரியல, அது தெரிஞ்சா அப்படி பேச மாட்டீங்கம்மா. மாட்டாவா? என்ன மோட்டோ நீ கேட்பான். ரூல் நம்பர் 1, சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை நல்லா டெட்டால் போட்டு கழுவணும். ரூல் நம்பர் 2, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தட்டுல எந்த ஒரு சாப்பாடு வேஸ்டா இருக்க கூடாது. ரூல் நம்பர் 3, சாப்பிட்டு இருக்கும்போது எந்த வேலையை பத்தியுமே பேசக்கூடாது. ரூல் நம்பர் 4, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பல்ல விளக்கணும். ரூல் நம்பர் 5ன்னு எடுப்பான். அவனுக்கு காண்டாயிரும். சட்டையோட புடிச்சு ஏண்டா எடுபட்ட மூதேவி, உன் ஊத்தவாய கொஞ்சம் மூடு, இப்ப கமாண்டர் பேஸ்ல இருக்காரு தானே, அப்படி இருந்தாருன்னா என்னதான் முக்கியமான வேலையா இருந்தாலும் அது நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு விஐபி அனுப்புறதை விட முக்கியமான வேலையா சொல்றா வெண்ணாம்பா. கரெக்ட் தான் சாரும்பா. என்ன அவன் மூக்க கடிக்கிற மாதிரி வந்தவொடனே லைட்டா பயந்துட்டான் போல. சரி என்ன சொன்னாலும் இவனுக்கு உருப்பட மாட்டானுங்க, பேசாம நானே போய் தொலைறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்றேன்பா. என்ன அட்வைஸ்ன்னு கேட்டா இதுக்கப்புறம் நீ வேற வேலையை பாரு, ஏன்னா உனக்கு நேரம் சரியில்லைன்ட்டு போவான். போற
போறப்போ சொல்லிட்டே தான் போவான். என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லா மெரைன்ஸுமே யூஸ்லெஸ் அண்ட் கமாண்டர் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வெளியில வரதில்ல. இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் நேவிக்கு தேவையே இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்பதான் இந்த மாதிரி இத்து போன கமாண்டர்ஸ் எல்லாருமே இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். கொஞ்சம் பெரிய ஆள் தான் போல. இனிமேட்டு ஜோனாதனுக்கு இதான்டா கடைசி மீல்ஸ்னு சொல்லிட்டு போவானா. அந்த டைம் திடீர்னு யாரோ பின்னாடி ஓடின மாதிரி ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஏதாச்சும் இமேஜினேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்புவா. பார்த்தா டப்புன்னு ஒரு கை வந்து பிடிக்கும். எல்லாம் நம்ம ரோபின் தான். அவனோட கையெல்லாம் முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி நசுக்கி சப்பி அவன் அப்படியே பேனு பொடிக போட்டு பேட்ச் எடுத்து பார்த்தா இந்த ஜென்டில்மேன் பேரு ஷெஃபர்ட். இவன் நேவி ஹெட் குவார்டர்ஸோட இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன். மிலிட்டரியில எல்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா இல்ல ஓபி அடிக்கிறாங்களா, இப்ப அவங்க நிலைமை என்ன, ஏதாச்சும் பஞ்சாயத்தா அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுட்டு போறக்காண்டி வருவான். அதே நேரம் இங்க கிச்சன்ல காட்டுறாங்க சஞ்சய் சும்மா சமையல்ல பட்டைய கிளப்பிட்டு இருப்பான். அங்க இருக்க மெரைன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா வேற லெவல் டேஸ்ட்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. பரவாயில்ல புது குக்கு சூப்பரா சமைக்கிறானேன்னு அவ்வளவு பாராட்டுகள். ஜெசிகா வந்து சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு கிளம்புற வழியா பாருங்கடா, இல்லன்னா பிச்சு புடுவேன்பா. ஏன்னா அடுத்த செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் வரணும்ல, அவனுங்களும் சரி போயிடும்னு கத்துவானுங்க. எப்போ வந்தா தின்னமா போனமான்ட்டு கிளம்பிடுவானுங்க. இப்ப சாப்பாடு டேஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, அதனால கடைசியா பிளேட்டை வலிச்சு நக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பானுங்க. அதே நேரம் இங்க ஜொனாதனுக்கு ஜெசிகா சாப்பாடு கொண்டு வந்து வைப்பா. அதை பார்த்துட்டு என்னமா எனக்கு எப்பவுமே குடுக்கிற சாப்பாடா கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்பான். ஏன் என்ன பஞ்சாயத்து சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, இவருக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கூட அந்த மேரி ஜோய் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம சஞ்சய் தான் சொல்றாரு, நான் மட்டும் இதையே திருப்பி திருப்பி திங்கணுமா, ஏதாச்சும் புதுசா வெரைட்டியா திங்கிறேங்கிற மாதிரி கேட்பான். அவன் நான் உங்களுக்காண்டியே பார்த்து பார்த்து பக்குவமா உடம்புக்கு ஹெல்த்தியான எல்லா விஷயத்தையுமே உள்ள அள்ளி போட்டு செஞ்சிருக்கேன். ஏன் அதை முன்னாடி சாப்பிட பிடிச்சது இப்ப ஏன் பிடிக்கல, அதெல்லாம் சாப்பிடணும் இல்லைன்னா பிச்சு போடுவேன்பா. ஏமா அதுக்குன்னு ஆடு மாடு திங்கிற மாதிரி இப்படியா வெஜிடபிள்ஸ் அள்ளி போடுவேன். எனக்கு இந்த ப்ரோக்கோலி கேரட் எல்லாம் சுத்தமா பிடிக்காது, ஆனா நீ விடமாட்டேன்னு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி வைப்பான். அவ பிரான்ச் 8ஓட மோட்டோ 2 என்னன்னு தெரியுமா, சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாதும்பா. எவன் வேஸ்ட் பண்ணா, இந்த திங்கிறலன்னு கஷ்டப்பட்டு திம்பான். இங்க லூஃபியோட ரவுஸ் அதுக்கு மேல லைனா சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே லைனா வாயில அள்ளி போட்டு நிரப்பிட்டு இருப்பான். அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. என்னடா சாம்பிள் பாக்குறேன்னு இப்படி எல்லா சோத்தையும் தின்னுட்டு இருக்கான், இவன் என்ன மனுஷனான்னு கேட்டா சஞ்சய் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, அவன் டேஸ்ட் மட்டும் தான் பாப்பாங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை பார்க்கும்போது யாருக்குமே குக்கு மாதிரி தெரியலையாமா. நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இன்சார்ஜா இருந்தவங்கள தான் இங்க கூட்டு வந்தாங்க. அதுல சஞ்சய பத்தி தனியா சொல்லவே தேவையில்லை, செம்ம ஸ்கில்டா இருக்கான். ஆனா அவனை பார்த்தாதான் அப்படி தெரியல. பட் நீ சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில செம்மையா ஃபேமஸ் ஆயிட்டான உடனே அப்படியா இதை சொன்னதுக்காகவே உனக்கு மட்டும் தனியா ஒரு ரெசிபி செஞ்சு தராமா. அப்ப ஜெசிகா வந்து கத்திட்டு இருப்பான், டேபிள் 8க்கு சாப்பாடு வேணும் உடனே ரெடி பண்ணுன்னு. அவ்வளவுதானே, அழகான லேடி கேட்டா நான் பண்ணாம இருப்பானா, பண்ணிட்டா போச்சுன்னு கொக்கா மக்காவா சொல்லி முடிச்ச அடுத்த 2 நிமிஷத்துல பண்ணி நீட்டிடுவான். அங்க இருக்கிற எல்லாருமே வாய பொளந்துருவாங்க. லூஃபி இடையில பூந்து பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலயே குடுப்பா, நான் கொண்டு போய் டேபிள்ல வச்சிடறேன்மா. ஜெசிகாக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் அள்ளி வாயில போட்டுருவான்னு. நீ மட்டும் அதை தொட்ட மகனே கேட்ட அப்புறம் உனக்கு சோறுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு உடனே சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா தொடமாட்டேன்னு தூக்கிட்டு ஓடிடுவான். இவன் என்ன வினோத பிறவியா இருக்காளேன்னு முழிப்பா. சஞ்சய் டேபிள் 8ல இருக்கவன் ரொம்ப ரொம்ப லக்கியான ஆளு. ஏன்னா ஜெசிகா அவனை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காளாமா. அது கமாண்டர் ஜொனாதன் தான். உடனே இடையில ஒருத்தன் வந்து அது வேற யாரும் இல்ல அவளோட ஹஸ்பண்ட். அப்ப கவனிக்கத்தானே செய்வான்பா. இது ஹஸ்பண்டான்னு சஞ்சய் ஷாக் ஆயிருவான். பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஒழுங்கா வேலையை பாருங்கடா வெண்ணைகளான்ட்டு போவா. உடனே சஞ்சய் சோகமா ஆமா யாரா அந்த லக்கியஸ்ட் மேன் கேட்பான். அவரு தான் பிரான்ச் 8ஓட கமாண்டர்னு சொன்ன உடனே நம்மளுக்கு பீதி ஆயிரும். ஏன்னா சாப்பாடு வைக்க போனது யாரு, லூஃபி. லூஃபி ஜோரோவும் தான் கமாண்டருக்கு நல்லாவே தெரியுமே. இனி தடுக்கணும்னு நினைச்சாலும் வேலைக்கே ஆகாது. என்ன அவன் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டா நேருக்கு நேரா மீட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அந்த லூசு பைய எதையும் நோட் பண்ணாம தேங்க்யூப்பா நீ போலான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாப்பான். செம்ம டேஸ்ட், இதுக்கு முன்னாடி இப்படி டேஸ்டா ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருப்பான். இவன் சாப்பிடறதுக்கு முன்னாடி எங்க உருண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும். என்னடான்னு பார்த்தா லூஃபி திருடி தின்னுட்டு இருப்பான். அதோட நிப்பாட்ட வேண்டியதானே. அட ஆமையா நீ சொன்ன மாதிரியே டேஸ்ட் சூப்பரா இருக்கும்பா. கொய்யால ஏன் சாப்பாடையே சாப்பிடுறியான்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா கையை உள்ள விட்டு எடுக்க வரும்போது போர்க்க வச்சு ஒரே குத்து கையை மாட்டிக்கும். யோ கொஞ்சோண்டு தாயா சாப்பிட்டேன், ஏன் அப்படி பண்றேன்னு கேட்பான. சட்டுன்னு கையெடுப்பான், திருச்சடிச்சு போய் விழுந்துருவான். இங்க நடந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே சஞ்சீவம் பார்த்துட்டான். அப்படின்னா இனிமேட்டு காப்பாத்த முடியாது, லேட் ஆயிருத்து. லூஃபி அப்பவும் ஜாலியா தின்னுட்டு அவன் பாட்டுக்கு படுத்து கிடப்பான். அந்த ஜொனாதன் வந்து பார்த்துட்டு இதான் ஸ்டார் ஹேட் லூஃபியா, நான் இந்த G8 பிரான்ச்சோட கமாண்டர் ஜொனாதன் டெரரா சொல்லுவான். ஆனா நம்ம பையன் பால் குடிக்கிற பப்பா மாதிரி கேஷுவலா திங்கிறதோட சஞ்சிக்கு இதை பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அந்த ஜொனாதன் மத்த நேவி ஆளுங்க மாதிரி இல்ல. டைனிங் ஹால் எதுக்கு தேவையில்லாத சண்டை, அதனால நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லுமா. உடனே நம்மள அப்படி சொல்லிட்டேன்னா உங்க சாப்பாடுல பாதி எனக்கு தருவீங்களான்னு கேட்பான். பாதியா, ஃபுல்லாவே சாப்பிடும் பாரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி பிளேட்டோட எடுத்துருவான். அதாவது அட்வான்ஸாவே சாப்பிடுறாராமா. சஞ்சய் எட்டி பார்த்துட்டு ஐயோ லூசு பையிலே சீக்கிரம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுடா, இல்லன்னா உன்னை வச்சு கிண்டுன்னு கிண்டிடுவாங்கம்மா. அதெல்லாம் அவனுக்கு கேட்கவே இல்ல. இப்ப என்னன்னா ஜொனாதனுக்கு எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியல, எதுக்காக லூஃபி இங்க வந்தான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அலபாஸ்டால கேப்டன் ஸ்மோக்கர் தான் crocodile தோக்கடிச்சதா சொன்னாங்க. ஆனா அது இல்லன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். பட் அதை பண்ணியும் அதுக்கான ரெப்புடேஷன் காசுன்னு எதுவுமே எடுத்துக்காம எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தான். உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த பேஸ்ல என்னதான் வேணும் அப்படின்னு அவனோட டவுட் மொத்தத்தையும் கேட்பானா. நம்மளு கேஷுவலா எல்லாத்தையும் சொல்லிடுவான். அட நாங்க
மேல இருந்து விழும்போது தெரியாம இங்க வந்து விழுந்துட்டோம்பா. அவனுக்கு ஷாக் ஆகும். பின்ன ஏதோ கேஷுவலா மேல டிராவல் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் இங்க வந்து விழுந்த மாதிரியும் எல்லாம் பேசுறான். லூஃபிக்கு கிராண்ட் லைன் இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுதாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோட்டை ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சேம்பா. இங்க சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு, நான் ரொம்ப ரொம்ப லக்கிமான. உடனே ஜொனாதனுக்கு சிரிப்பா வரும். ஆனா ஜொனாதன் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிடுவான். என்னன்னா லூஃபிக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவரே இருந்தாலும் கொய்யால நீங்க இருந்து எஸ்கேப் ஆறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்டான்னு, ஏதாச்சும் மிராக்கிள் நடந்தா மட்டும் தான் எஸ்கேப் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா லூஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு எப்ப தோணுதோ அப்ப இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு இழிப்பானா. ஜோரோவையே புடிச்சிட்டோம், அடுத்து நீதாங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம பழுக ஷாக் ஆயிருவானுங்க, எது ஜோரோவை புடிச்சிட்டாங்களான்னு. உடனே லூஃபி கேஷுவலா சரி இப்ப ஜோரோ எங்க இருக்கான்னு கேட்பான். எதுக்குடானா காப்பாத்தி கூப்பிட்டு வர போறானாமா. நம்ம தலைக்கு தில்ல பாத்தீங்களா, கமாண்டர் கிட்டயே கேட்டு அவங்கிட்டயே சொல்லிட்டு ரெஸ்கியூ பண்ண போறான். அவன் தெளிவா சொல்லிடுவான், தம்பி அடுத்து நீ அங்கதான் போற, எதுக்கு அதுக்கு இவ்வளவு அவசரப்படுற, சைலண்டாருன்னு காலை எடுத்து வைப்பான். அதுக்கே அந்த இடத்துல டங்குன்னு சவுண்ட் கேட்கும். அப்ப எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். இதுக்கு மேல விட்டா பஞ்சாயத்து ஆயிரும்னு செஞ்சு லூஃபி எழுத்து போட்டுட்டு வாடா ஓடிலான்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. பார்த்தா அந்த டைம் ஜெசிகா செஃப் எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க. ஏன்னா இவங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பைரட்டா நீ இந்த அளவுக்கு குக் பண்றது என்னால நம்பவே முடியலம்பா. இப்ப என்னன்னா மெரைன் ஆளுகளை விட குக்குங்கெல்லாம் வேற லெவல்ல அட்டாக் பண்ணுவாங்களாமா. அதனால ஒரு கை பாத்துலான்னு ஓவரா சவுண்ட் விடுவானுங்க. அவனுங்க 10 பேர் இருக்கானுங்கன்னு தைரியத்துல பேசுறானுங்க. நான் நம்மாலு சும்மா ஒண்டியால நின்னுட்டு நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட குக்க பார்த்தவன்டா, என்ன ஜெசிகாவை மட்டும் என்னால அட்டாக் பண்ண முடியாது, வேற என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிப்பான். அந்த டைம் அந்த கமாண்டர் உள்ள வந்துருவான். இப்ப என்னன்னா ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு நம்மளையும் புடிச்சிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா 3வது சைடுல இருந்து மெரைன் ஆளுகள்லாம் அப்பாடா சாப்பிடுற நேரம் வந்தாச்சு, ஒரு புடி புடிச்சலான்ட்டு உள்ளுக்குள்ள திபு 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 திபுன்னு வர ஆரம்பிச்சிருவானுங்க. இது போதுமே, இந்த கேப்பை யூஸ் பண்ணி அடிச்சு புரண்டு நம்மளுக்கு எஸ்கேப். அப்படியே கட் பண்ணா ஏகப்பட்ட மெரைன் ஆளுகளை நிக்க வச்சு பயங்கரமான ஸ்பீச் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த இடத்துக்குள்ள ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் வந்துட்டாங்க, அவங்கள நம்ம விடவே கூடாது, அப்படி விட்டுட்டா நவரோனோட பேரு கெட்டு போயிடும், ஆல் டைம் ரெடியா இருங்க, எப்படியாச்சும் அவங்கள புடிச்சே ஆகணும்னு. இது எல்லாத்தையுமே உசோப்பு ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு ஆகா ஆகாக காகா மெரைன் ஆளுக எல்லாத்துக்குமே கொளுத்தி போட்டுட்டு இருக்கானுங்களே, எப்படியே சுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க காய போட்டுருக்க துணிக்குள்ள பூந்து வெளியில வருவான். அவ்வளவுதான் மெரைன் கெட்டப்புக்கு மாறியாச்சு. இனிமேட்டு என்ன எப்பரா பிடிப்பீங்க சிங்கம்டான்னு அவனுக்கு முன்னாடியே தெனாவட்டா போவான். அப்ப திடீர்னு அந்த மெரைன் ஆளு நில்லுடாம்பான். அவ்வளவுதான் உசோப்புக்கு நாக்கு நாட்டி ஆட ஆரம்பிச்சிரும். ஐயோ தொக்க மாட்டிட்டமேன்னு. ஆனா அவன் என்னடானா ட்ரெஸ் ஒழுங்கா போட்டு பழகுறான்னு காலரை நீட் பண்ணி விடுவான். புதுசா வந்த ஆளுகளால இதான் பஞ்சாயத்து, ஒன்னத்தையும் ஒழுங்கா பண்ண தெரியாது லூசு பழகாம்பான். சரி சார் தெரியாம நடந்துருச்சு, இப்ப அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸோட கப்பல் எங்க இருக்கு, நான் அங்கதான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கும்பானா. அது 6th பிளாக்ல கீழ இருக்குன்னு சொன்ன உடனே தேங்க்யூ சார்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். அதே அந்த இடம்னு எடுப்பான். ஆனா அதெல்லாம் வேண்டாம் சார் நான் பாத்துக்கிறேன் அடிச்சு புரண்டு அவன் பாட்டு ஓடிடுவான். என்ன இவன் லூசா இருப்பானு முழிப்பாங்க. இங்க உசோப்பு ஒரு வழியா கோயிங் மேரியா வந்து பாத்துட்டான். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கடவுளே எப்படியோ என் கண்ணுல காமிச்சிட்டேன்னு கத்திட்டு கிடப்பானா. அந்த டைம் தான் அந்த கப்பலை பில்ட் பண்ற கிளவை அங்க வருவான். அப்ப அதுல இருக்க ரட்டர் எல்லாம் எப்படி பிக்ஸ் பண்ணிருக்காங்க, கப்பல்ல இது இருக்கு அது இருக்கு, பட் என்னதான் இருந்தாலும் இது பழைய கப்பல் தான், ஆனா நல்ல கப்பலும்பா. உசோப்பு ஊஸ் த டாக் வைஸ் யாரா நீ கேப்பான். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி இந்த ஏரியால கேக்குற முதல் நீதான்டா அப்படின்னா கண்டிப்பா நீ புது ஆளா தான் இருக்கணும். சரி பரவாயில்ல. இந்த ஷிப்போட அங்க அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பயங்கரமான ஜேர்னிஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது பாரு. ஏன்னா பேட்ச் ஒர்க் அப்படி பார்த்து வச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா சொல்லுவாரு, இந்த ஷிப்பை அந்த அளவுக்கு இவங்க கேரோட நல்லபடியா பார்த்திருக்காங்கன்னு. எப்படியா இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா அது நேவி ஷிப்போ இல்ல பைரட் ஷிப்போ அத ஒரு டைம் பார்த்தாலே என்னால பக்காவா சொல்ல முடியும்பா. உடனே இந்த உசோப்பு லூசு தேங்க்ஸ்ப்பா எல்லாம் பாராட்டுறேன்பா. டே பரங்கி முக்கா நான் ஒன்ன சொல்லறான்னா விடு விடு எனக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சு போச்சேம்பானா. புதுசா அந்த பீஸுங்களுக்கெல்லாம் சேட்டை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு அந்த ட்ரேக் வந்து என்ன இன்னும் ரிப்பேர்லாம் ஒழுங்கா முடியலையாங்கிற மாதிரி வந்து கேட்பானா. அட உடனே பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி பண்ண முடியும், கண்டிப்பா ஒரு வாரம் ஆகும். ஆனா இப்படி கொண்டு வந்து விட்டவனதான் எல்லாம் கொய்யாட்ட வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்பானா. அந்த கேப்ல உசோப்பு நைஸா பின்னாடி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பான். இங்க ட்ரேக் நாங்க ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன்னு அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு இருக்கும்போது உசோப்பை பாத்துருவானா. யாராவன் எந்த யூனிட்டை சேர்ந்தவன்டா நீனு கேட்டவனே பயலுக்கு அப்படியே பதறும். ஆஹா பாத்துட்டானே பண்ணாடப்பா என்ன. சரி ஏதோ ஒரு யூனிட்டை சொல்லி தொலைவோன்னு யூனிட் 18 அது ஸ்னைப்பர் யூனிட் ஆச்சு. அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் இங்க என்னடா வேலை, இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் சோல்ஜர்ஸ் இருக்க வேண்டிய ஏரியா, நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது ஓடிரும்பானா. சாரி சார் தெரியாம வந்துட்டேன் அப்படியே நைஸா நழுவான். அதுக்கு அவசியமே இல்ல பாய்ஸ், அவனை புடிங்கன்னவன எல்லாம் கத்தி முனையில லாக் பண்ணிடுவாங்க. ஏயா நான் என்னையா தப்பு பண்ணேன்னு கேட்டா ஆக்சுவலா அந்த ட்ரேக் போட்டு வாங்கி இருக்கான். அதாவது யூனிட் 18 வந்து சப்ளை யூனிட் ஸ்னைப்பர் யூனிட் இல்ல அப்படின்னா இவனும் அந்த பைரட்டை சேர்ந்தவன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா என்ன அந்த வயசானவர் காண்டாயி கத்துவாரு, அட இது அவர் ஏரியா, இந்த இடத்துல யாரோட ரத்தமும் சிந்தக்கூடாதுன்னு உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மறைச்சுக்குவாங்க. அப்புறம் என்ன உசோப்பா அலேக்கா ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டு போய் ஜொனாதன் கிட்ட இவனும் ஸ்டார் ஹேட்டை சேர்ந்தவன்னு சொல்லி ஒப்படைச்சிருவான். உடனே ஜொனாதன் அவன் பக்கத்துல போய் ஆமா உன் பேர் என்னன்னு கேட்பான். நம்மால பயந்துகிட்டே அது சீக்ரெட் சொல்லக்கூடாதும்பா. அப்படியா சரி நீ எந்த யூனிட்னு கேட்டா அதுவும் சீக்ரெட்டுமா. எதுக்காக அந்த பைரட் ஷிப்பை தேடி போனேன்னு கேட்டா அதுவும் சீக்ரெட்டுமா. ட்ரேக்குக்கு செம காண்டாயிரும். இவனை தூக்கி ஜெயில போட்டு விளக்கு மாத்த வச்சு அவன் வாயில 4 கிண்டுக்குன்னா கண்டிப்பா எல்லாம் உண்மையை கக்கிடுவான். நான் பண்ணட்டுமான்னு கேட்டா உண்மை மட்டும் இல்லடா உள்ளுக்குள்ள இருக்கதையும் கக்கிடுவான். அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருப்பான். ஏன்னு கேட்டா நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இங்க வந்திருக்காராமா. அதான் ஸ்டான் மலேன்னு ஒருத்தன். அவன் பேரு அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இங்க இருக்க எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவானா. அதாவது அந்த ஜொனாதனுக்கு இவன் ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டரா இருக்குமோன்னு ஒரு டவுட். உடனே அந்த ட்ரேக் இந்த மூஞ்சா பார்த்தாலாம் என்ன இன்ஸ்பெக்டர் மாதிரியா தெரியுதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உசோப் இதாண்டா சான்ஸ்னு என்ன ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க போல. பரவாயில்ல, ஒரு கமாண்டர் கிட்ட நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நான் தான் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் கேப்டன் உசோப் அப்படின்னு கெத்தா சல்யூட் அடிப்பா. ஒரு செகண்ட் அத்தனை பேரும் மிரண்டுருவானுங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ச் 8ல ஏதாச்சும் இல்லீகலா வேலைத்தனம் பண்றீங்களா, நீங்க எல்லாம் மிலிட்டரி ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். இப்படி அவன் பயங்கரமா வளைச்சு பேசினதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சல்யூட் பண்ணி நடந்த தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க கேப்டன் உசோப்பும் பாங்க. ட்ரேக்கால நம்பவே முடியல. ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டருக்கு பிரான்ச் கமாண்டரை விட பவர் அதிகம்னு. ஆனா ட்ரேக்கு நம்பிக்கையே இல்ல. நீ ஒரு முட்டாளு, கண்டிப்பா நீ ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரா இருக்க வாய்ப்பே இல்லாமானா. உடனே அப்போ உசோப் என்னப்பா ட்ரேக்கு கமாண்டரா இருக்கணுமா வேண்டாமா, ஒரு சீனியர் ஆபீசரை இன்சல்ட் பண்ணு சொல்லி உன்னைய கோர்ட்டுக்கு இழுத்து நாரா கிழிச்சிருவேன். நோக்கு தெரியுமா உன்னை நேவி பிரிசன்ல போட்டா எப்படி இருக்கும், இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியா இல்ல பண்ணணுமான்னு சொல்லி சப்புன்னு வைப்பான். உடனே ஜொனாதன் ரொம்ப சாரி கேப்டன், உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஆள் அனுப்பணும்னு நினைச்சேன், ஆனா டிலே ஆனதுக்கு நீ மன்னிச்சிருங்க, எல்லாம் எங்க தப்பு தானே. உடனே பரவாயில்ல நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, பட் இந்த மாதிரி சில்லற தப்பெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் ஒரு சோல்ஜர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், கமாண்டர் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் மேஜர் ஷெப்பர்ட் வந்திருக்காரு. அதுவும் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்துன்னு சொன்ன உடனே இங்க உசோப்புக்கு அள்ளு விட்டுரும். ஆஹா இவ்வளவு சீக்கிரத்துல மாட்டிட்டேன்னு. அவ்வளவுதான், இனி அங்க இருக்கவனுங்க விடுவானுங்களா, கழுத்தோட புடிச்சு வச்சு ஏன்டா அடப்பு குத்துற அடப்பு மூக்கா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டவே ஓவரா வாய் பேசுவே, உன்னை தூக்கி போட்டு துவன்னு துவச்சு பொலன்னு பொலந்து எடுக்கிறேன்டான்னு வண்டியா திட்டிட்டு இருப்பான். அங்க இன்ஸ்பெக்டர் வந்து நின்னுட்டு இருப்பான். இங்க நம்மளு சாரின்னு எவ்வளவோ சொல்லி பாப்பானா, ஆனா அவங்க விடாம திட்டிட்டே இருப்பானா. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ரோபின். அட அவனத்தான் ஒரு சந்துக்குள்ள போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டாலே. இப்ப அந்த கெட்டப்ல இவ வந்துட்டா. அவளை பார்த்த உடனே உசோப்புக்கு கான்பிடென்ட், ஆஹா நம்ம புள்ள களத்துல இறங்கிட்டாயா, இனி எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு. உடனே இன்ஸ்பெக்டர், நான் தான் கேப்டன் உசோப், இன்ஸ்பெக்ஷன் டிவிஷனை சேர்ந்தவன், தப்பா அங்க எங்க அலைஞ்சிட்டு இருந்தேன், ஒரு வழியா அவங்களை மீட் பண்ணிட்டேன்னு சொல்லுவானா. உடனே ஜொனாதன், ஷெஃபர்ட் உங்களுக்கு இவனை தெரியுமான்னு கேட்பான். எனக்கு தெரியாது நீர்வா. அவ்வளவுதான் கதர்வா, அட லூசு நான் தான் என்ன தெரியலையான்னு எவ்வளவோ கத்தி பாப்பான். ஆனா ராபின் கண்டுகிற மாதிரியே இல்ல. அவனை ஜெயில்ல போடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. சரி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்ட உடனே அவன் வெல்கம் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா உசோப்புக்கும் கையில கட்டைய போட்டு அழகா ஜோரோ கூடவே தூக்கி போட்டாச்சு. வந்தவனே ரோபினை வண்டியா திட்டுவான். அந்த ரோபின் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவ மட்டும் தெரியும்னு சொல்லி இருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்ல, இப்ப எப்படி நான் கோயிங் மேரியை காப்பாத்துவேன்னு விடாம புலம்புவான். ஆனா ஜோரோ ரோபினுக்கு தேங்க்யூ சொல்லுவான். என்னடானா இப்ப மட்டும் அவ தெரியலன்னு சொல்லலன்னா உசோப்பால ஜோரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஜோரோ கூட இவன் இருந்தாதான் சேஃபா இருப்பான். அதனாலதான் பிரில்லியண்டா தெரியாதுன்னு சொல்லி ஜெயில போட வச்சிட்டான். பரவாயில்லையே நம்மளை பத்தி இவ்வளவு கவலையா, சரி சேஃபா இருந்தா போதும்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா உசுக்குன்னு ஏகப்பட்ட கண்ணோட வந்து நிப்பானுங்க. என்னடா கம்பில கேப் விடாம கண்ணு வச்சிட்டு நிக்கிறீங்க, இதுதான் சேஃப்டியாடா, அட போங்கய்யா இனி ஓகையாதான். இங்க ரோபின் என்ன பண்ணுவா, எப்படி எஸ்கேப் ஆலான்னு அந்த நவரோனோட மேப்பை வாங்கி செக் பண்ணி பாப்பா. அப்படி செக் பண்ணி பார்த்தால அங்க வெளியில தப்பிச்சு போக ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாளா. அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. கத்திக்கிட்டே வருவான், ஜோரோ எங்க இருக்கடா ஜோரோ, நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு. சஞ்சி திட்டிட்டே வருவான், அட லூசு நாயே கத்தாத, புடிச்சானுங்கன்னா எலும்ப எண்ணிடுவானுங்கன்னு. அவன் கேட்கவே மாட்டான். அப்ப அந்த டைம் ஏதோ சவுண்ட் கேக்குமா, உடனே லூஃபியை ஒரு மூலையில வச்சு அமுக்குவான். அப்ப அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஜோரோ கூட சேர்த்து நீண்ட முக்கம் ஒத்தனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனும் கன்ஃபார்மா ஸ்டார் ஹேட்டை சேர்ந்தவன் தான் அப்படின்னு அவனுக்கு பேசுறத கேட்டோனே கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது உசோப்புன்னு. இப்ப என்ன பண்ணலாம் கேப்டன் லூஃபி கிட்ட கேட்டா அவன் முழிப்பான். அப்படியே கட் பண்ணா ஜொனாதன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா லூஃபிக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு, சூப்பரான குக்கு கையில வச்சிருக்கான், அண்ட் பெஸ்டான ஸ்வாட்ஸ்மேன், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுற ஒரு நீண்ட மூக்கன், சூப்பரான டாக்டர் நர்ஸ், இன்னொரு ஆளு மேஜர் செஃபர்ட்னு வந்திருக்கவ அப்படின்னா 7 பேரு. சோ இப்ப கணக்கு பண்ண மாதிரியே யார் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுல 2 பேரும் மாட்டிட்டாங்க, மிச்ச எல்லாருமே கைக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் மங்கி டி லூஃபி, இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா, இல்ல பாஞ்சு சிங்க மாதிரி உன்னைய புடியலாமான்னு பயங்கரமா யோசிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.